இந்த பொண்ணுக்கு ஒரு ஜெயண்ட் டைட்டனை ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால அவளோட வீட்டில் அடைச்சி வச்சிருப்பா. ஏதாச்சும் பண்ணி எப்படியாவது அது கூட க்ளோஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அந்த டைட்டன் எப்ப வாய்ப்பு கிடைக்கும் இவளை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதோட கையை போய் தொட்டுட்டு இருப்பா. இவளை கடிக்கிறதுக்காக வந்துடும். இந்த டைட்டனை ரொம்ப நாளாவே இருட்டிலேயே வச்சிருப்பா. ரொம்ப நாள் கழிச்சு அது மேல வெளிச்சம் பட்டதும் அது கண்ணை திறந்த உடனே இவளை கடிக்கிறதுக்காக வருது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதுகிட்ட இவளால க்ளோஸ் ஆக முடியல. இந்த முறை அந்த டைட்டன் மேல ரொம்ப கோவப்பட்டு ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து அந்த டைட்டனோட கண்ணில் குத்திடுறா. பின்னாடி நிக்கிறவன் இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த ஈட்டி எடுத்து மறுபடியும் அந்த டைட்டனோட நெஞ்சிலேயே குத்துறா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அந்த டைட்டனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவ்வளவுதான், டைட்டனோட கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் பார்த்துட்டு இருப்பா. அது திடீர்னு இவளை கடிக்கிறதுக்காக வரும். இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த டைட்டனோட கயிறு ரொம்ப லூஸ் ஆயிரும். இதுதான் கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அது சாப்பிட்றதுக்காக வருது. உடனே ஒரு லிவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த கயிறு மறுபடியும் டைட் ஆகிரும். இப்போ அந்த டைட்டனால நவுற முடியாது. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வரான். அவன்கிட்ட இருக்க வாள் எடுத்து இது கூட சண்டை போடலாம் சொல்லிட்டு வரான். ஆனா இந்த பொண்ணு நடுவுல வந்து அதை தடுத்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த டைட்டன் அதோட கழுத்துல இருந்த லாக்கை உடைச்சிரும். அது மட்டும் இல்லாம அதோட கையில இருந்த லாக்கையும் உடைச்சிட்டு வந்துருது. எவ்வளவு நாள் ஆகி இருந்தாலும்